Hi everyone, welcome to our BVS ARA. Footing and foundation work complete ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான ஒர்க் என்னென்னா நம்மளோட பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்க போகிற பீம். இட்ஸ் Plinth Beam. ஸோ Plinth Beam வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு பில்டிங்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதுதான் வந்து நம்ம பில்டிங்கோட வெயிட்டையும் கீழே ஃபூட்டிங்கோட வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ண போகுது. ஸோ அந்த பீம் வந்து எதுக்காகனா நம்ம எல்லா காலம்ஸையும் வந்து இன்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணி அந்த வெயிட்டை வந்து பேலன்ஸ்டாக ஆக்கிறதுக்காக கொடுக்குற பீம் தான் Plinth Beam. ஸோ அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், ஸோ இன்டர் கனெக்டாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம பில்டிங்கில் வரப்போகிற கிராக்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண போகிறது. ஸோ Plinth Beam வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு பில்டிங்கை பொறுத்தவரை. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் ரீவொர்க் நடந்துச்சு. என்னென்னா நம்ம ஃபூட்டிங்கோட அந்த காலம் ஹைட் வந்து மேட்ச் ஆகலை, கொஞ்சம் ஹைட் வந்து கம்மி கூட இருக்குன்றதுனால அந்த ஒர்க்லாம் பண்ணாங்க. அதை கொஞ்சம் ஹைட்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஸோ Plinth Beamக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா காலம்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நடுவில் வந்து அந்த பாத் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எம்சாண்ட் போட்டு ஃபில் பண்ணுறாங்க. நம்ம வந்து நார்மல் மண் இல்லாமல் எம்சாண்ட் போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம 1.5 இன்ச் ஜல்லி, அந்த ஜல்லியை கொட்டிட்டு பிசிசி, அதான் பிசிசி போட போகிறோம். அந்த ஜல்லி கொட்டிட்டு சிமெண்ட் அண்ட் எம்சாண்டை வந்து மிக்ஸ் பண்ணி மேலே போட்டு தண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம Plinth Beam பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிடுறோம். செட் பண்ணிவிட்டு தான் Plinth Beamக்கான கம்பி கட்டுற ஒர்க், அதுக்கப்புறம் பலகை அடைக்கிற ஒர்க், அப்புறம் நம்ம கான்க்ரீட். ஸோ இதுதான் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம பார்த்து எல்லா காலம்ஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பிசிசி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அண்டு எங்களுக்கு வந்து என்னென்னா செப்டிக் டேங்க்குள்ளேயும் பீம் வர்ற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் கண்டாமினேட்டடாக இருக்கும், பீமில் பட்டுட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரோஷன் அந்த மாதிரிலாம் ஆகுன்றனால ஸோ அந்த இடத்த கனெக்ட் பண்ணாமல் நாங்கள் பக்கத்தில் இருக்க இடத்த வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கம்பி கட்டுறவங்க வந்துட்டாங்க. அண்டு இதில் என்னென்னா இந்த ரிங்ஸ் வந்து பீமில் நடுவில் வர்ற ரிங்ஸ், அதாவது 7 இன்ச் 6 இன்ச் கேப்பில் வந்து ரிங்ஸ் கொடுப்போம்ல, அந்த ரிங்ஸ் வந்து செய்கிறது. அதுவுமே வந்து 90 டிகிரியில் ஃபினிஷ் பண்ணாமல் இந்த ஹூக் வந்து கரெக்டாக ஒரு 60 டிகிரியில் வந்து அது பெண்டாக இருக்க மாதிரி அவங்க வந்து பெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது. 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா மேபி அது வந்து ஒரு எர்த்குவேக் ஏதாவது ஷேக் ஆகும்போது அது வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி 60 டிகிரியில் பெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த், அந்த பீமுக்கான ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இப்போ எங்களில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கனெக்ட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் தப்பாக கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அன்னைக்கு பார்க்காம நெக்ஸ்ட் டே தான் அந்த இதை வந்து நாங்கள் நோட்டீஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா இந்த ஒவ்வொரு காலம்லையும் அந்த பீம் வந்து இன்டர்லாக் ஆகணும், ஒரு எல் மாதிரி பெண்டு கொடுக்கணும். ஆனால் இவங்க வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்ட மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடாது Plinth Beam-ஐ பொறுத்தவரை. ஸோ இது வந்து எல்லாமே இன்டர்லாக் ஆகணும். இது வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ பில்டர் பண்ணார், அவங்க செய்கிறவங்க செஞ்சாங்கன்னு மாற்றி மாற்றி நம்ம குறை சொல்கிறத விட நம்ம வந்து அங்கே நின்று நோட்டீஸ் பண்ணணும். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கொடுத்த ட்ராயிங் வச்சு நாங்கள் பார்த்தது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு கண்டிப்பாக இதை ரீஒர்க் பண்ணணும் அப்படின்றனால பில்டரும் வந்து ரீஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ சுற்றி இருக்க எல்லா பீமோட டாப் பெட் அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல் ஷேப்பில் கொடுத்து, ஸோ அவங்க நாள் வந்து கம்பி கட்டிட்டு போயிட்டாங்க. அகெயின் இவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்க ராடை எடுத்துட்டு நாங்கள் வந்து 16 mm ஃபுல்லாமே சுற்றி அவுட்டரில் வந்து 16 mm கொடுக்க சொல்லிட்டோம். அண்டு டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு காலமுக்குரிய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குங்கும் போது அங்கே வந்து பீமோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில், அதாவது ஈஸ்ட் சைட், ஸோ அங்கே வந்து 1.5 feet ஹைட்டுக்கு வருது. இது வந்து பேக் சைடு சவுத் சைடு வந்து 2 feet ஹைட்டுக்கு பீம் வருது. அண்ட் போர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப சின்ன இடத்துல 4 காலம் வர்றதுனால அதை வந்து 1 feet பீம். ஸோ நடுவுலலாம் வந்து 1.25 feet பீம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சைஸ் பீம் வருது நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து.
ஸோ அவுட்டர் பீம் ஃபுல்லாமே வந்து 16 mm கொடுத்தாச்சு. இப்போது வந்து 12 mmலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஃபுல்லாமே 16 mm. ஸோ இது வந்து ஒர்க் 1 day ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து பலகை அடைக்க வந்தாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம டிஸ்டன்ஸும் வந்து ஒவ்வொரு இடத்துல வேரியேஷன், ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பலகை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பலகை அடைக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் இதில் என்ன நம்ம பண்ண வேண்டியதுன்னா, கவர் பிளாக் கண்டிப்பாக அந்த ஸ்டீலுக்கும் அந்த பலகைக்கும் வந்து கேப் வந்து அந்த கவர் பிளாக் 1.5 inch கவர் பிளாக் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி தரையிலையும் அந்த ஸ்டீலுக்கும் அந்த தரைக்கும், அதாவது சுற்றி அந்த ஸ்டீலுக்கும் வெளியே வர அந்த கான்க்ரீட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.5 inch கேப்பில் இருக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி பலகை அடைச்சதுக்கப்புறம் கீழே சைடில் வந்து கவர் பிளாக் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அது ஒரு முக்கியமானது. அதை விட ஸ்டீல் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது 1 day ஃபுல்லாக அவங்க வந்து பலகைலாம் ஃபிக்ஸ் பண்ணி சைடில் பலகை வச்சு மேலே அதை ஜாயின் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து நம்ம கான்க்ரீட்க்கு வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கீழே ஏதாவது கேப்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஃபில் பண்ணணும். அண்ட் உள்ளுக்குள்ளே வந்து வேறு மண் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம கான்க்ரீட்டோட வேறு மண் எதுவும் மிக்ஸ் ஆகாமல். அண்ட் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோன்னா, டாக்டர் ஃபிக்ஸிட்டில் வந்து இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எதுக்குன்னா, நம்மளோட கான்க்ரீட்டை வந்து சீக்கிரமாக ஹோல்டு பண்ணுறதுக்காக, செட் ஆகிறதுக்காக இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போது நம்ம பிளிந்த் பீமுக்கு என்ன ரேஷியோவில் யூஸ் பண்ணுறோன்னா, M20 இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். M20ன்றது என்னென்னா, ஒரு மூடை சிமெண்ட் பேக்குக்கு நம்ம வந்து 5 plates ஆஃப் M சாண்ட், அதே மாதிரி 7 plates ஆஃப் ஜல்லி, இதுதான் ரேஷியோ. அண்டு இதில் வந்து நம்ம தண்ணி வந்து அவங்க 6 அந்த ஒரு கேன் வச்சுருக்காங்க, அதில் வந்து 6, அது போக நம்ம வந்து 200 ml ஆஃப் இந்த டாக்டர் ஃபிக்ஸிட் அந்த இது யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டாக்டர் ஃபிக்ஸிட் வந்து ஒரு மூடை சிமெண்ட் பேக்குக்கு வந்து 200 mlன்ற ரேஷியோ வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நாங்கள் யூஸ் பண்ணது வந்து டாக்டர் ஃபிக்ஸிட். இதே மாதிரி ராம்கோலையும் இருக்குது. நம்ம ராம்கோ ஆர் டாக்டர் ஃபிக்ஸிட் நீங்கள் போகலாம். ஆனால் ரிவ்யூஸ் வைஸ் நாங்கள் செக் பண்ணது வந்து டாக்டர் ஃபிக்ஸிட் தான் நிறையா குட் ரிவ்யூஸ் இருக்குது. அண்ட் காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா டாக்டர் ஃபிக்ஸிட் வந்து கொஞ்சம் ரேட் வந்து கூட கம்பேர் டு ராம்கோ. ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சீக்கிரமே அந்த கான்க்ரீட் வந்து செட் ஆகிறது வந்து நல்லாவே தெரிஞ்சது. ஸோ வாட்டரும் வந்து நம்ம 6 தான் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்கான பிளிந்த் பீமாக இருக்கணும் நமக்கு. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி வந்து கரெக்டான ரேஷியோவில் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் அவங்களுக்கு வந்து சீக்கிரம் அது வந்து அவங்க வந்து உள்ளே ஃபில் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் நாங்கள் வந்து பக்கத்துலேயே இருந்து செக் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு 6 or 6.5 கூட யூஸ் பண்ணாங்க ஒரு சிலதுலாம். ஸோ அதெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணி ஒவ்வொரு பேக் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு இடமா ஃபிக்ஸ் பண்ணிட்டே வந்தாங்க. ஃபில் பண்ணிட்டு வரப்போ அண்ட் வைப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி உள்ள கான்க்ரீட் மிக்ஸை வந்து கொட்டினதுக்கப்புறமா ஃபில் ஆனதுக்கப்புறம் அந்த வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம புஷ் பண்ண அது நல்லா கீழே போய் செட் ஆகி நமக்கு கேப்ஸ் இல்லாமல் இருக்கும். ஆக்சுவலாக குத்தி விடுவாங்க. இது வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து கேப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகுன்றதுக்காக வைப்ரேட்டரும் யூஸ் பண்ணோம் நாங்கள். ஸோ இதுதான் அந்த வைப்ரேட்டர். ஸோ அவங்க கொட்ட அவங்க ஃபில் ஆனதுக்கப்புறம் அந்த வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா புஷ் பண்ணி மேலே வர நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்து நல்லா லெவல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டாக்டர் ஃபிக்ஸிட் யூஸ் பண்ணுறதுனாலே என்னவோ நாங்கள் பின்னாடி போட்டோன்னா ஒரு 1 hourலேயே வந்து கிட்டத்தட்ட செட் ஆகிறது வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. அண்டு நாங்கள் சிமெண்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. நல்லா இன்பிட்வீன் அதுவும் கொண்டு வந்து இறக்குனாங்க. ஸோ சிமெண்ட் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணோம் இந்த ஏரியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 54 bags ஆஃப் அல்ட்ராடெக் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அன்றைக்கி டோட்டலாக நாங்கள் யூஸ் பண்ணது 54 bags.
ஸோ ஒர்க் வந்து நல்லாவே போயிட்டு தான் இருந்தது. மார்னிங் 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கான்க்ரீட் ஒர்க்கு. அது வந்து ஒரு 1 கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பீம்லாம் வந்து இதுதான் இப்போது இது வந்து ஃபைனலான ஃபினிஷிங் பாயிண்ட் நம்ம முன்னாடி வந்து முடித்தாங்க. இதோட வந்து Plinth பீமோட கான்க்ரீட் ஒர்க் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து Plinth பீம் முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பேஸ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறோம். பேஸ்மெண்ட் ஹைட் கொடுத்துட்டு அடுத்து Plinth பீம்க்கு அடுத்து வந்து ஒரு டை பீம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் அப்டேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டேவே வந்து மார்னிங் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. பார்த்தோன்னா நல்லா எல்லாமே செட் ஆகிருந்தது. ஸோ க்யூரிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. ஸோ இதுதான் இப்போதைக்கான அப்டேட். நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து நான் உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஹைட் அண்ட் டை பீம் பற்றி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. Until then, bye.